வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக நிறைய மருத்துவமைகள் நமக்கு கிடைக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள், நார்சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் இருந்திருக்கின்றன. ஸோ நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உடல் சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிக்கும். நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக செயல்படுவோம். நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்கும். அதனால் இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கலாம். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தலைமுடி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கு. தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிடணும். ஸோ நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் வேலையில் அருந்துபவர்களுக்கு விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பட்டு தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இயற்கையான பளபளப்பு தன்மையை தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கிறது. பொடுகு, பேன் தொல்லை தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அது அறவே நெல்லிக்காய் ஜூஸ் நீக்குது. மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் தலைமுடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை நெல்லிக்காய் ஜூஸ் தான் தூண்டும். மிக இளம் வயதிலேயே நமக்கு ஏற்படக்கூடிய முடி சார்ந்த பிரச்சனைகளை, இந்த இளநரை, பித்தநரை போன்ற பிரச்சனை எல்லாத்தையுமே மிக விரைவில் ஏற்படாமல் தடுக்கும். ஸோ ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையுமே நம்ம கியூர் பண்ணிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறையிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். அனைவருமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ப உடல் எடையை கட்டி காப்பது அவர்களினுடைய ஆரோக்கியத்திற்கு பேருதவியாக இருக்கும். ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க அருந்த வேண்டிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் அதிகம் இருக்குது. தினமும் காலையில் 20 to 30 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுபவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நார்சத்து, உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடையை அதிகரிக்கிறது தடுத்து உடல் எடையை குறைக்குது. உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொலஸ்ட்ரால்கள், அந்த கொழுப்பு சத்துக்களையும் நெல்லிக்காய் ஜூஸ் கரைத்து அதை உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் எடையை நெல்லிக்காய் ஜூஸ் குறைக்கும். ஸோ நம்ம சைடு எஃபெக்ட் எல்லாமே உடல் எடையை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். வளரக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கால்சியம் போன்ற தாதுக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிடணும். மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு அவர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளான்ஸ் எனப்படக்கூடிய செல்களினுடைய செயல்பாட்டை இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வெகுவாக குறைச்சிருக்குன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்டியோகிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு முக்கிய காரணமாக இருக்கு. அதனால ஆர்த்தரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுத்து செக் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஆஸ்டியோகிளான்ஸ் செல்கள்லாம் குறையுது, அந்த ஆர்த்தரைட்டிஸ் நோயிலிருந்து நலம் பெறுகிறார்கள் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் இது எல்லாத்தையுமே குறைத்துக் கொள்வதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் உறுதுணையாக இருக்கும். நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது அவசியமானதாகும். கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை நம்ம மேற்கொள்வதால் எதிர்காலத்தில் கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகரிக்குது. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்கள் இருக்கக்கூடிய கருவிழியினுடைய திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் குறைக்குது. ஸோ நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்ட முடியும்னா எந்த விதமான கண்கள் சார்ந்த பிரச்சனையுமே நம்ம நலமோடு வாழலாம். கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல் இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்க வேண்டும். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதால் மூளையினுடைய செயல்பாடு நமக்கு வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ மூளைக்கு சீரான வேகத்தில் இதனால் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். அல்சைமர், பார்க்கின்சன் போன்ற நோய்கள் ஏற்படுவது குறைக்கப்படும். மேலும் மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயமெல்லாம் தடுக்கப்படும். எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிலராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். அதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உறுதுணையாக இருக்கும். சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள்
அதிகம் இருக்குது. ஸோ விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமல் இது எல்லாத்தையுமே வேகமாக குணப்படுத்தும். காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்றவை எல்லாம் குறைந்து சீராக சுவாசிக்க ஆரம்பிச்சிடலாம். மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சு கிருமிகள், ஆபத்தான கிருமிகள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றுவதற்கு, நுரையீரலிருந்து வெளியேற்றுவதற்கும் உடலிருந்து வெளியேற்றுவதற்குரிய பணியும் நெல்லிக்காய் ஜூஸ் தான் செய்யுது. ஸோ நச்சு நீக்கம் நம்மளுடைய உடலை நெல்லிக்காய் ஜூஸ் செய்கிறதால நமக்கு சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது. சுவாசம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறலாம். இதய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் தடுத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உறுதுணையாக இருக்கும். ஆர்த்திரோக்ளெரோசிஸ் எனப்படுவது ஒரு விதமான பிரச்சனை. ஸோ இது என்ன பிரச்சனை அப்படின்னா, நமது உடலில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள், ரத்த நாளங்களில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான கொழுப்பு படிந்து அந்த ரத்த நாளங்களில் சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடு தான் இந்த ஆர்த்திரோக்ளெரோசிஸ். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நமக்கு இதயத்துக்கு சீரான அளவில் ரத்த ஓட்டம் போகாது. இதனால இதய துடிப்பு சீரான அளவில் இருக்காது. ஸோ மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ அதை கியூர் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள், பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் எல்லாமே நமது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட கொலஸ்ட்ரால்கள், ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள் எல்லாம் படிவதை முன்னாடியே தடுத்து படிந்திருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களை கரைத்து வெளியேற்றிடும். ஸோ இதயத்துக்கு ரத்த ஓட்டம் இதனால சீரான அளவில் போகிறது உறுதிப்படுத்துகிறால இதயம் சம்பந்தமான எந்த பாதிப்புகளுமே நமக்கு ஏற்படாது. ஸ்ட்ராங்காக நம்மளுடைய இதயம் இருக்கும். தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் 50 மில்லி அளவுக்கு அருந்துபவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சித்தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் நீக்கும். சரும பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் கூட்டி கொடுக்கும். மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்கலாம் முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தை நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும். தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படும் தோல் வெளுத்தல் குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் சிறப்பாக செயல்படுகிறது. ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டோம்னா சருமம் சார்ந்த பிரச்சனை இருக்காது, தோல் சுருக்கமெல்லாம் இருக்காது, கண் கருவளையும், முகப்பொரு ஏற்படுவது, கண் சுருக்கம், கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல பிளாக் சர்க்கிள்ஸ் வர்றது எதுவுமே இருக்காது. மலச்சிக்கல், செரிமான கோளாறுகள் தீர்ந்து போவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா நீர் குடிக்காமல் இருக்கிறது. அதாவது போதுமான அளவுக்கு நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய, நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்காமல் இருக்கிறதால, அதிக நேரம் கண் விழிக்கிறதால, மாமிச உணவுகள், நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிடும்போது உடல் உஷ்ணம் காரணங்களாலும் மலச்சிக்கல், செரிமான கோளாறுகள்லாம் நமக்கு ஏற்படும். இது மாதிரி பிரச்சனை இருக்கும்போது தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துகிட்டு வரும்போது குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அனைத்தும் வெளியேறிடும். வாயு தொல்லை நீக்கப்படும். உடல் அதிகம் உஷ்ணம் அடைவதை நெல்லிக்காய் ஜூஸ் தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கும். இது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களுடைய சுரப்பை சரி செஞ்சு கரெக்டான நேரத்தில் உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கும், அந்த செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுவதற்கும், அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதை முன்னாடியே தடுக்கிறதுக்கெல்லாம் சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும். ஸோ குறிப்பாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானம் ஆகிறதுக்கு, எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் உறுதுணையாக இருக்கும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு வாழலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸையும் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழ முயற்சி செய்யுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.